இப்போ ஒருத்தங்கிட்ட போய் திரியோதசியில் பிறக்கிறவங்க இப்போ ஏமாறுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வஞ்சகம் நினச்சிடக்கூடாது, விதி பார்த்துக்கிட்டோன்ட்டு வந்துடணும். இப்போ ஜாதகம் பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி விதி வேலை செய்ய தான் போகுது. நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி ஃபோன் எடுத்திருந்தா ஒரு உயிரை காப்பாற்றிருந்துருக்கலாம். நான் தெய்வம் கிடையாது. இப்போ விஷ்ணுமாயா கோயிலுங்கிறது ஜென்ரலாகவே வந்து கேரளத்தில் இருந்து சொல்லக்கூடியது. ஜிவி ஜாரா நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அந்த கமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லலாம். ரேண்டமான கொஷின்ஸ் தான் நான் பிக் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் ஜஸ்ட் லைக் தட் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு கொஷினாக படித்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்படி பார்க்கும் பொழுது கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, துன்பம் இல்லாமல், தோல்வி இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், கவலை இல்லாமல் வாழ்ந்தவர்கள் யாராவது இந்த உலகில் இருந்தால் கூறவும் அப்படின்னு. அப்புறம் எதுக்கு பிறக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம இத்தனையும் அனுபவிக்க தானே பிறந்திருக்கிறோம். கர்மாங்கிறது அதுதானே. கர்மா வாங்கிட்டு வந்ததுனால தான் நம்ம பிறப்பே எடுத்திருக்கோம். கர்மத்திலேருந்து தர்மத்துக்கு எப்படி போகணுங்கிற ஒரு வழிக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். மீண்டும் பிறவாவரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மீண்டும் இந்த பூமியில் பிறந்தே வந்திருக்கிறோம். இந்த பூமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வாழ்க்கை பாடங்களை கற்க வந்த ஒரு இடம். இந்த இடத்துல வந்து இன்பம், துன்பம், கஷ்டம், நஷ்டம் எல்லாமே இருந்து இந்த கேம் சரியாக வாழ்ந்து முடிச்சுமா இல்லையா அப்படிங்கிறது தான். இது வந்து நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் யாரையும் படைக்கல இல்லையா, நானும் ஒரு சாதாரண ஒரு மனுஷி தான். இப்படிலாம் நம்ம யாரையும் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம சித்தர்களே எடுத்துக்கிட்டோன்னா கூட இந்த 18 சித்தர்களுமே வாழ்க்கையில் வந்து தவறுகள் செஞ்சு திருந்தி வாழ்க்கை நெறிப்படுத்தி போனவங்க தான். அந்த வாழ்க்கை நெறி பாடத்தை மக்களுக்கு கொடுத்தாங்க. அதை நம்ம பின்பற்றணுமா இல்லையா அப்படிங்கிறது தான் விஷயமே. அதனால் வந்து இந்த பூமியில் பிறந்தாலே ஏதோ ஒரு தவறு செய்ய நம்ம பிறந்திருக்கோம், அந்த தவறை சரி பண்ணவே நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் விஷயம். இங்கே ஒருத்தர் வந்து ஒரு சஜஷனாக ஒன்று சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, டு மீ இட்ஸ் லைக் சேயிங், ஏன்னா நான் வந்து கர்மா பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த கர்மா பற்றின வீடியோவுக்கு தான் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாரு. டு மீ இட்ஸ் லைக் சேயிங் யூ வில் பி கிவன் ஃபுட் after your hunger has already passed. When you are hungry, you need food, then no later. In the same way, when someone is suffering, they need kindness, justice and support while they are going through it, not after the damage has already been done. அதாவது இவர் சொல்கிற விஷயம் என்னன்னா, வயிற்று வலிக்கு தாங்க மருந்து, வயிற்று வலி போனதுக்கப்புறம் மருந்து கொடுத்தா என்ன, கொடுக்கலினா என்ன அப்படிங்கிறது தான். கர்மத்தை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. வயிற்று வலி ஏன் வந்துச்சுங்கிறத பார்க்கணும், ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அந்த வயிற்று வலிக்கு உங்களுக்கு சரியான முறையில் மருந்து வரல அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன கர்மத்தை நம்ம பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை சிந்திக்க இருக்க தான், அந்த வலியை அனுபவிக்கணுங்கிறது தான் விதியாகவே இருக்கும். அப்படிங்கும் பொழுது நம்ம சரியான நேரத்தில் சரியான உதவி வந்தாகணும் அப்படிங்கிறது வந்து லைஃப் டிமாண்டிங்கான ஒரு விஷயம் கிடையாது. வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையுமே அக்செப்டன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வரும், அதுக்கப்புறம் ஒரு தெளிவு வரும் அப்படிங்கிறது தான். அந்த தெளிவுக்காக தான் விதி நம்மளை காத்திருக்க வச்சு அதுக்கப்புறமா அந்த மருந்து கொடுக்கும் பொழுது எப்படி இந்த வழியை நீங்களே சுயமாக சமாளித்து வந்தீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த வழியை நீங்கள் கடந்துக்கிட்டிங்கன்னா எந்த வழியை வேணாலும் நீங்கள் கடந்து வருவீங்க அப்படிங்கிறது தான் இந்த இயற்கை உங்களுக்கு சூட்சமமாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, தொடர்ந்து சிந்தனைகள் வந்தால் எப்படி சிந்தனையை நிறுத்துவதுங்க, எப்படி சிந்தனையை நிறுத்துறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து பெரும்பாலான மனிதர்களுக்கு இருக்க பிரச்சனையாகவே இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த லூப்புக்குள்ளே போய் மாட்டிடுவோம். இது ஜென்ரலாகவே நம்மளுடைய சந்திரன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்குதும். இந்த சந்திரன், ராகு, கேது, சனி, இப்போ சனி சந்திரன் காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னா தாட் அப்படியே ஒரு லூப்புக்குள்ளே போய் நின்றோம். சந்திரன் ராகு காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னா இப்போ சில பேர்த்துக்கு ஜாதகத்துலலாம் சந்திரன் ராகு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆக்டிவாகவே இருந்துக்கிறது நல்லது. ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருந்துட்டு நிறைய வேலைகள் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுடைய சிந்தனைக்கு வேலைகள் அதிகமாக கொடுத்துட்டே இருங்க. எக்ஸிக்யூஷன் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ அடுத்தடுத்த நிலைக்கு போயிடுவீங்க. இப்போ சந்திரன் கேது காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு லூப்புக்குள்ளே போய் சிக்கிக்கிட்ட மாதிரியே இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம பயந்துட்டோன்னா பயந்தே இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தை இறுக்கி பிடிச்சிட்டோன்னா நம்பிட்டோன்னா அதையே நம்பிக்கிட்டே இருக்கிறது. அதை இல்லை உங்களுடைய நம்பிக்கை தவறு, கொஞ்சம் மாற்றிக்கிங்க, இதுதான் உண்மையான விஷயம்னா கூட மனம் ஏற்றுக்க மறுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கவங்க தான் என்ன ஆகும்னா அந்த லூப்புக்குள்ளேயே மாட்டிட்டு கரெக்டாக தூங்குறப்போ ப்ராப்ளம் வந்துடும்.
அதே மாதிரி 12ல் போய் சந்திரன் மறைஞ்சிருக்கிறவங்களாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப அதை போய் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த சந்திரனுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்து தான் இது நடக்கும். சந்திரன் எங்கே உட்காந்துருக்குறாங்க, இப்போ வந்து 8ல் சந்திரன் உட்காந்துருக்குறாங்கன்னா தாய்க்கு நிம்மதி இருக்காது. அவங்களுடைய தாய் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி புலம்பிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போது என்ன அப்படின்னா, புலம்புறதுங்கிறது என்னது, லூப்புங்கிறது என்னது, ஆல்ரெடி ஒரு நடந்த விஷயத்த யோசிக்கிறதும், ஃப்யூச்சரை நினச்சி இந்த ஆல்ரெடி நடந்த விஷயத்தையும் ஃப்யூச்சரையும் கனெக்ட் பண்ணி பார்த்து ப்ரெசண்ட்டை விடுறது அப்படிங்கிறது தான். இப்போ ப்ரெசண்ட்டில் இந்த நொடியில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத கோ வித் த ஃப்ளோவில் போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். பயமாகவே இருக்கும், பரவாயில்ல, தவறுகள் நடக்கும், ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்கிறப்ப தவறுகள் நடக்கும், திரும்ப அதை நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணி நம்ம போக போகிறோம், அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக போகிறோம். அதாவது வாழ்க்கையே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னது, எல்லாமே ஃபார்வர்டாக தானே போயிட்டுருக்குது. காலம் என்றைக்கும் பின்னோக்கி போனது கிடையாது. மனுஷங்க நம்ம தான் பின்னோக்கி நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான். முன்னோக்கி செயல்படணும், ரொம்ப தொலைநோக்காகவும் பார்க்க வேண்டாம். கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குதுங்கிறத பார்த்துட்டு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சிறிய கல்லை நகர்த்திட்டு நம்ம போனாலே கண்ணுக்கு நேராக எங்கேயோ தெரிகிற மலையை பார்த்துட்டு அந்த மலையை தாண்டணும் யோசிச்சு அந்த லூப்புக்குள்ளே இருக்கிறத விட பக்கத்தில் போகிறப்போ மலை எப்படி ஏறி போகிறதுங்கிறது நம்மளுடைய எண்ணமே நம்மளுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும். அப்படிங்கிறப்போ முன்னாடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாறைகளை நகர்த்திட்டு போனாலே வாழ்க்கை சரியான முறையில் பிளானிங் ரொம்ப அவசியம். பிளானிங்கே போட்டுட்டு லூப்புக்குள்ளே இருந்துடக்கூடாது. பிளானிங்கை எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்கன்னா இந்த திங்கிங் லூப்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அப்படிங்கிறது தான். ஒருத்தவங்க வந்து ஹவு டு கான்டாக்ட் யூ மேடம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நான் விளக்கத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் கேட்குறது தான், உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி தான், gvzara@gmail.com. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து வாட்ஸ்அப் கால்ஸ் அட்டன் பண்ணுறது கிடையாது, கால்ஸும் அட்டன் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எக்கச்சக்கமான கால்ஸ் வர்றதுனால நிறைய தேவையில்லாத கால்ஸு, தேவையில்லாத மெசேஜஸ், வாட்ஸ்அப் ஓவர் ஃபில்லிங் ஆகிறது, வாட்ஸ்அப்பே எக்ஸிட் ஆகிடுது. அப்படிங்கிறப்போ ஒருத்தங்களுக்கு ரிப்ளை பண்ணுறக்குள்ள அந்த ஆர்கனைசேஷன் கரெக்டாக வரமாட்டேங்குதுங்கிறனால நாங்கள் இது ஸ்டாப் பண்ணிட்டோம். அதையும் தாண்டி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாதீங்கனாலுமே வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. gvzara@gmail.comல நீங்கள் மெயில் பண்ணும் பொழுது டீம் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. எல்லாமே மேனுவல் ரிப்ளை மெயிலாகவே இருக்கும். இப்போ நான் மெயில் ஐடி கொடுத்துருவேன். இந்த மெயில் ஐடி கொடுத்தோன்னா கடன்னு மெயில் போட்டுவிட்டு நான் மெயில் போட்டேன் உடனே வரலன்னா உடனேலாம் வராது. உங்களுக்கு எமர்ஜென்சியாக உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக எமர்ஜென்சியாக ஜாதகம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி கேலண்டர் டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்திருப்போம். அது ஒரு ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு ரிப்ளை வரக்குமே வந்து மேக்ஸிமம் ஒரு 5 to 7 days ஆகிடும் ஒவ்வொருத்தவங்களுடைய மெயிலுக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா இது மேனுவல் ரிப்ளை தான். ஏன்னா இது அனாவசியமான மெயில் என்ன எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குங்கிறப்போ கொஞ்சம் டைம் தரணும். நாங்கள் காலையில் அனுப்பிச்சிட்டு எனக்கு ஈவினிங்கே நீங்கள் ஜோசியம் பார்ப்பீங்க, ஆஸ்ட்ராலஜி பார்ப்பீங்களான்னா பார்க்க முடியாது. ஏன்னா டைம் கிடையாது. அவ்வளோ அவசரமாக இருக்குன்னா நீங்கள் எங்கே வேணாலும் போய் ஜாதகம் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒருத்தர் கூட எனக்கு இந்த கமெண்ட்டில் தான் நான் பார்த்தேன், நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி ஃபோன் எடுத்திருந்தா ஒரு உயிரை காப்பாற்றிருந்துருக்கலாம். நான் தெய்வம் கிடையாது வந்து உயிரை காப்பாற்றிருக்கு அப்படிங்கிறது. அப்போது அந்த உயிருக்கு நீங்கள் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, நான் மட்டும்தான் இருக்கேனா? இல்லை, எத்தனையோ நல்ல ஜோதிடர்கள் நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன அந்த திங்க் ஆஃப் த மூமெண்ட், அந்த நேரத்தில் உங்களுக்கு யார் இருக்கிறாங்களோ அந்த உதவியை நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. இப்போ நான் அதில் கில்ட்டியாக போகிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா என்னுடைய நேரம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். இப்போ மற்றவங்களுக்கும் அந்த நேரம் சரியாக நம்ம ஒதுக்கி கொடுத்துருப்போம் இல்லையா, அவங்களுடைய காத்திருப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஸ்கெட்யூலிங்னு ஒன்று இருக்குது இல்லையா, இப்படி ஸ்கெட்யூல் முறைப்படி தான் வரும். அப்படிங்கும் பொழுது நீங்கள் மெயில் பண்ணினீங்க அப்படின்னா 5 நாள்லேருந்து 10 நாளாவது ரிப்ளைக்கு நீங்கள் காத்திருக்கணும். கேலண்டர் டேட்ஸ் அவைலபிளாக இருந்து அங்கே சில ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் முடித்து கேலண்டர் டேட்ஸ் அவைலபிலிட்டி இருந்து தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படிங்கிறது தான். ஒரு நாளைக்கு இத்தனை பேர்த்த தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதே ஒரு கணக்கு இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் நம்ம வந்து ஒரு 8 to 10 மணி நேரம் தான் வேலையே பார்க்க முடியும்னே ஒன்று இருக்குது. இவ்வளோ விஷயங்களை மனசில் வச்சுக்கணும். இப்போ எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குன்னா, எனக்கு இதை மட்டும் சொல்லிடுங்க, ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்லிடுங்க. ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்கிறதுக்கு நான் ChatGPT கிடையாது, மனுஷங்க தான். ஒரு ஹாரோஸ்கோப் நம்ம எடுத்தோம்னா என்ன தசாபக்தி போகுது, என்ன கோச்சாரம் போகுது, இவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்ம மனதில் எத்தனை கேள்வி வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கேள்வியை தாண்டின வேறு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அதை சொல்லி ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனே இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேராபத்து வரப்போகுதுன்னு ஒன்று வச்சுக்கோங்க, அதை நான் சொல்லாமல் தொழிலுக்கு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. தொழில் மட்டும் நான் சொல்லிக்கலாம், பேராபத்தை விட்டுட்டேன்னா சுவர் இருந்தால் தானே சித்திரம். அதனால் வந்து ஒரு ஜாதகத்தை கேட்கறக்கு அணுகும் பொழுது இது குரு, இந்த குருவை அணுகும் பொழுது, ஏன்னா பிராப்தம் இருந்தாலே ஜோதிடம்
இன்னார்கிட்ட கேட்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ இன்னார்னா உடனே நீங்கன்னா அவங்கள அவ்வளோ பெரிய ஆள் நான் என்னன்னு சொல்லலை. ஜென்ரலாகவே நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது நம்ம யார்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்தாலுமே அது குருவின் அம்சத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கும் பொழுது பொறுமையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். அப்போ எப்போ கேட்கணுங்கிறது விதியே தீர்மானிக்குது, ஜோதிடர் தீர்மானிக்கலை, விதி தீர்மானிக்குது அப்படிங்கிறது தான். நேரம் காலம் தீர்மானிக்குது அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவசரங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு உடனே பதில் தெரிஞ்சாகணும், ஆனால் அந்த பிரபஞ்சம் அதுக்கு வழிவிடணும் அப்படிங்கிறது தான். புரிதலுக்கு ரொம்ப நன்றி. ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, திருமணம் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதா, இவருக்கு இவர்தான் வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்பதெல்லாம் உண்மையா மேம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு மேப் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறது. நம்ம ஜாதகத்தில் வந்து நம்மளுடைய குடும்பஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், களத்திரஸ்தானம், நம்மளுடைய தர்மஸ்தானம், அதோட நம்மளுடைய லாபஸ்தானம், இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரை சந்திக்க போகிறோம், எப்படிப்பட்டவங்கள சந்திக்க போகிறோம், நம்மளுடைய குடும்ப கர்மா என்ன, நம்மளுடைய பிளானட் பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன தசாபுக்தியில் நம்ம அவங்கள சந்திக்க போகிறோம். எப்போவுமே வந்து வாழ்க்கை வந்து நம்மளுக்கு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கும். நமக்கானவங்கள முதலே காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள போய் நம்ம அவங்களோட சேர்ந்து நம்மளால் வாழ முடியுமா முடியாதாங்கிறதுங்கிறதுமே கிரகங்கள் தீர்மானிக்கும். சில பேர்த்துக்கெல்லாம் வந்து இப்போ லவ் மேரேஜ் வராங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து பெரும்பாலும் ஜாதகம் இப்போ தான் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜாதகம் பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி விதி வேலை செய்ய தான் போகுது. நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டோம், ஆனால் திடீர்னு எங்களுக்கு இன்னொருத்தங்களை பிடிக்குது, திடீர்னு எங்களுக்கு லைஃப் மாறுற மாதிரி தெரியுது, ஒருவேளை இது லவ்வா இது லவ் இல்லையா, இல்லை எனக்கு சரியான ஆட்களை நான் அப்புறம் தான் மீட் பண்ணணும்னா இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது. அப்போது நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் நிஜமான ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளார நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை சரியான முறையில் எந்த வயசில் நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறது தான். அது மாயையாக இருக்க போதா இல்லை ஒரு பாடமாக இருக்க போதா. ஏன்னா இது வந்து ராகு கேது இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸு, பாவ கிரகங்கள் போய் உட்காரக்கூடாத ஒரு இடத்துல உட்காந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும். அப்போ எங்கள் வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆகிடுமானா அடுத்தது இன்னொரு லூப் இருக்கும். இப்போ உங்களுடைய களத்திரஸ்தானம் 7வது ஸ்தானம் வலுவு கம்மியாக இருக்குது, உங்களுடைய 11வது ஸ்தானம் வலுத்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு ஒன்று இருக்கும். அப்போ ஏன் எங்களுக்கு முதல் திருமணத்தில் அதை சொல்லலை? நிறைய ஜோதிடர்கள் வந்து அதை சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. இது எதுக்கு அதை சொல்லிட்டு, எப்படி இருந்தாலுமே விதிப்படி இவங்க ஒரு திருமணத்திலிருந்து முடிச்சுட்டு அடுத்த திருமணத்துக்கு போய் அந்த திருமணம் தான் நடக்குங்கிறதே ஒரு விதியமைப்பாக இருக்கும். இதுக்கு நிறையா வந்து பரிகார முறைகள்லாம் இருக்குது. சில பேர் அந்த பரிகார முறைகள் செஞ்சாலுமே பரிகாரம் வேலை செய்யாமல் போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அந்த வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்போது ஆல்ரெடி நமக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னரை இந்த விதி ஏற்கனவே நிர்ணயம் பண்ணிருச்சு. எந்த வயசில் நம்ம அவங்கள சந்திக்கணுங்கிறதெல்லாம் நிர்ணயம் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஜென்மம் எப்பொழுது முடியும், பிறப்பு ஏற்படாமல் இருக்க எதை நோக்கி செல்ல வேண்டும் அப்படின்னு. ஜென்மம் எப்பொழுது முடியுங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விந்தை தான். நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கை டெஸ்டினேஷன் இதை நோக்கி போயிட்டுருக்குது. உங்களுக்கு இந்த கண்டங்கள் வரும்பொழுது இந்த கண்டத்துலேருந்து நீங்கள் இப்படி தப்பிச்சுக்கோங்க, இதை தப்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை இன்னும் இத்தனை வருஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஐடியாலஜியாக தான் அதை நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது. அப்போ பிறப்பு ஏற்படாமல் இருக்க எதை நோக்கி செல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறப்பு ஏற்படாமல் இருக்க எதை நோக்கி செல்லணும் அப்படின்னா வாழ்க்கை டோட்டல் சரண்டரிங், டோட்டல் அக்செப்டன்ஸ். எது வந்தாலுமே அதுக்காக வந்து என்னை அடித்தாலும் நான் அடி வாங்கிட்டே இருப்பேன், நான் வந்து டிஃபென்ஸ் பண்ண மாட்டேன், என்னை எதிர்த்து என்னை பாதுகாக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் விஷயம் இல்லை. வாழ்க்கையை எதிர்கொள்ளணும். வாழ்க்கையில் என்னென்னலாம் நீங்கள் சந்திக்கிறீங்களோ வாழ்க்கையை எதிர்கொள்ள கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் உங்களுடைய கடமையாகட்டும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு முழுமையை நீங்கள் கொடுத்துட்டு வர பற்றற்று போகக்கூடிய ஒரு நிலை நீங்கள் வரும்பொழுது தான் பிறவா நிலைக்குள்ளே நீங்கள் போவீங்க அப்படிங்கிறது சூட்சமமாகவே இந்த இயற்கை சொல்லக்கூடியது. ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, சகோதரி விதியை மாற்றும் திதி இருக்குன்னு சொல்கிறாங்களே இது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த விதியை மாற்றும் திதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திதி அப்படிங்கிறது இந்த சூரியன் சந்திரன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். சூரியன் சந்திரனத்தோட அந்த டியூரேஷனை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதை அடிப்படையாக வச்சு தான் வந்து இதை சந்திர நாள் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒவ்வொரு திதிக்குமே தனித்தனியான ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து அமாவாசை திதின்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஒவ்வொரு திதியில் நம்ம பிறக்கிறோன்னா அந்த திதியே சில காரணங்களை சொல்லும். அப்படியே அந்த திதியை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா விதிக்கப்பட்ட விதியிலிருந்து
ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதோ, ஒரு அப்கிரடேஷன் கிடைக்கக்கூடியதோ, முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு கர்மாவாக இருக்குது அப்படின்னா, அந்த கர்மத்திலிருந்து தர்மத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே போகிற மாதிரி தான். இப்போ ஒரு அமாவாசையில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, இவங்க முன்னோர் வழிபாடெல்லாம் ஒரு சரியான முறையில் இவங்க பண்ணணும். கிட்டத்தட்ட இவங்களே முன்னோர்களாக பிறப்பதற்கான ஒரு காரணமும் இருக்கும் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய கர்மா கிளியரன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து அமாவாசையில் பிறந்தவங்க அப்படிங்கிறப்போ, லைஃப்பை இவங்களே சூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அமாவாசையில். இப்போ அமாவாசையில் ஆண்கள் பிறக்கிறாங்க, பெண்கள் பிறக்கிறாங்கன்னு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அமாவாசையில் பெண்கள் பிறந்தால் நல்லது அப்படின்ட்டுருவாங்க. அமாவாசையில் ஆண்கள் பிறந்தால் அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதிகமாக கர்மாவை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. கிளியரன்ஸ் அதிகமாக அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். லிசனிங் நிறைய லிசன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி லிசன் பண்ணினா தான் அந்த திதி அவங்களுக்கு சரியான முறையில் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். அதோட பௌர்ணமியில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பௌர்ணமியில் பிறக்கிறவங்க. அப்போ இவங்க வந்து அதிகமாக தியானம் பண்ணணும். ஆன்மீகத்தில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண இவங்களோட திதி சரியான முறையில் வேலை பார்க்கும் அப்படிங்கிறது தான். இப்போ ஏகாதசியில் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏகாதசி அப்படின்னாலே பக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது. அதோட நிறைய வந்து விரதம் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது ஏகாதசி. அப்படின்னா என்னது, இவங்களுடைய ஹெல்த்து வந்து அதிகமாக சாப்பிடாமனா பட்டினி கிடக்கிறது கிடையாது. நம்ம உடலை எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக மனக்கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க அப்படின்னா, ஏகாதசியில் பிறந்தவங்க அந்த கட்டுப்பாட்டு முறைக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களால மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான். அதோடு இப்போ சதுர்த்தியில் பிறக்கிறாங்க. சதுர்த்தினாலே நம்மளுடைய விநாயகர் வழிபாடு இன்னும் கேது அப்படின்னு சொல்கிறது. இப்போ சதுர்த்தியில் பிறந்தவங்களுக்கு எப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தடைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தடையை இவங்க எப்படி நீக்குனாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய விதி சொல்லக்கூடிய விஷயமாகவே இருக்கும். இப்போ பிரதோஷ காலத்தில் வரக்கூடிய இந்த திரியோதசை அப்படின்லாம் ஒன்று இருக்குதுன்னா, அவங்க கண்டிப்பாக இந்த சிவ வழிபாட்டு முறைகள், முக்கியமாக வந்து இந்த திரியோதசியில் பிறந்தவங்க வந்து மற்றவங்களுடைய பாவங்களை வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னே ஒன்று இருக்கும். அப்போ இந்த பாவ நிவர்த்தி அப்படிங்கிறது தான் இவங்களுடைய திதி சொல்லக்கூடிய விஷயம். மறுபடியும் பாவத்தை சேர்த்துடாதீங்க, யாருக்கும் எந்த துரோகத்தையும் நினச்சிடாதீங்க, யார் மேலேயும் ஒரு வெஞ்சன்ஸ் வச்சிடாதீங்க. நீங்கள் இருக்கிற இப்போ ஒருத்தங்கிட்ட போய் திரியோதசியில் பிறக்கிறவங்க இப்போ ஏமாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வஞ்சகம் நினச்சிடக்கூடாது. விதி பார்த்துக்கிட்டோன்ட்டு வந்துடணும். விதி பார்த்துக்கும். நம்மளை விட கர்மா வேகமானது அப்படிங்கிறது தான் நம்ம நம்பிட்டு, கர்மாவை நம்பிட்டு வந்துட்டு மீண்டும் நம்ம பாவங்களை சேர்க்காமல் இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லக்கூடியது. அப்போது இந்த நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படிங்கிறதெல்லாமே வந்து நம்மளுடைய மனநிலைமை மாற்றங்களை சொல்லக்கூடியது தான் இந்த திதி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். அப்போ இந்த விதியை மாற்றுறது தான் திதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய முடிவும் நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய மனநிலைமை, இதெல்லாம் என்ன ஒரு ஆற்றல் போட்டு நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் திதி சொல்லக்கூடிய ஒரு வழியாகவே இருக்குது. அப்போது எல்லாமே ஒரே நாளில் மாயமாக மறைஞ்சிடுமா இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டா அப்படின்னா அப்படிலாம் மாறாது. இது ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பிரதமையில் பிறந்திருக்கிறாங்க, இப்போ பிரதமை திதியில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா புதுசாக நீங்கள் தொடங்கலாம், தப்பே கிடையாது. புதுசாக நீங்கள் சில விஷயங்கள் தொடங்குறதுக்கு சரியான நாளாகவே இருக்கும். கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பழைய விஷயங்கள், ஏற்கனவே தோற்று போன விஷயங்கள்லாம் மனசுலேயே வச்சுக்கிட்டே இருந்துட்டு ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணாமே இருப்பாங்க, முயற்சி பண்ணாமே இருப்பாங்க, தொடங்காமே இருப்பாங்க. அப்போது இந்த பிரதமையில் பிறந்தவங்கலாம் வந்து பிரம்மா வழிபாடு அப்படிங்கிறது, பிரம்மாவை தெய்வமாக வச்சு பார்த்து வழிபாடு பண்ணும் பொழுது விதி கொஞ்சம் அப்கிரேட் ஆகி மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பிரதமையில் பிறந்தவங்களாம் வந்து சங்கல்பம் எடுத்து வேண்டிக்கிறது அப்படிங்கிறது உகந்தது. சங்கல்பம் எடுக்க சங்கல்பங்கிறது என்னது, ஒரு விஷயத்தை நம்ம சங்கல்பம் எடுத்துட்டால் அது முடிகிற வரைக்கும் இன்னொரு விஷயத்தை கேட்கக்கூடாது. அதை நோக்கி அந்த கோல் கரெக்டாக போய் எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்ளீஷன் பண்ணணும். அப்படி பண்ணினா தான் உங்களுடைய விதி மாறும் அப்படிங்கிறது. இப்போ துவதியில் பிறந்தவங்க இருக்கிறாங்க, துவதியில் பிறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா இவங்க ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், சரி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இல்லைன்னா திரும்ப கர்மாவை சேர்த்திக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இவங்க வந்து அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு உகந்த ஒரு வழிபாடு. அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணும் பொழுது லைஃப்பில் சில கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ திருதியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு தான் வந்து எல்லா செழிப்புமே வரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதே திருதியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். சிலர்லாம் சொல்லலாம், திருதியில் பிறந்து எங்களுக்கு ஒன்றுமே வரல அப்படின்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். விதியை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பே அப்படி தான். அதாவது நீங்கள் லக்ஷ்மி வழிபாடு, இல்லை பார்வதி வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சுபிக்ஷமாகவே செய்ய
உங்களுக்கு விதி மாறக்கூடிய அமைப்பு. இப்போ திருதினாலே நம்மளுக்கு அக்ஷய திருதியெல்லாம் ஞாபகம் வருதுல்ல. அக்ஷய திருதிங்கிறது என்னது? எதை நம்ம வாங்குறோமோ விருத்தியாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, செழிப்பு. அப்போது உங்களோட எண்ணலைகள் தான் எல்லாமே. அன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, எல்லாத்தையும் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுறீங்கன்னா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அதையும் விருத்தி பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறது தான். அப்போ உங்களுடைய வே ஆஃப் திங்கிங், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், உங்களுடைய எண்ணலைகள், உங்களுடைய சூழல்கள், இத்தனை விஷயங்களும் தான் இது பெருக்கக்கூடிய அமைப்பு, செல்வத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறப்போ பாசிட்டிவ் திங்கிங், எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் திருதியை திதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லக்கூடியது. இப்போ சதுர்த்தி அப்படிங்கிறதுமே தடைகள் எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. எந்த ஒரு புதிய காரியத்தையும் எதுவாக இருந்தாலுமே விநாயகரை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடிப்படையாக அதுதான். விநாயகரை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. பஞ்சமி திதி, பஞ்சமி திதியில் தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ரெண்டுமே சில டிஃப்ரென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். இப்போ பஞ்சமி திதியில் நாங்கள் பிறந்துட்டோம் அப்படின்னா நாக வழிபாட்டு முறைகள் அதிகமாக பண்ணணும். ஏன்னா இந்த பஞ்சமி திதியில் பிறந்தவங்களுக்கு ஹீலிங் எனர்ஜிங்கிறது அதிகம் நம்மளுடைய. அப்போ இந்த ஹீலிங் எனர்ஜிங்கிறது என்னது? நம்மளுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக நம்ம செலுத்த எல்லா இடத்துலையுமே ஒரு பாசிட்டிவ் பரவும் அப்படிங்கிறது தான் பஞ்சமி திதி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் சர்ப்ப தோஷங்களை வாங்கிட்டு வந்த அமைப்பும் பஞ்சமி திதியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறப்போ சர்ப்பதோஷம் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் நீங்கள் செய்ய சர்ப்பதோஷ பரிகாரங்கள் வெறும் கோயிலில் மட்டும் போய் எல்லாம் பண்ணிட்டு வரதுன்னு இல்லை. பூமிக்கடியில் வாழக்கூடிய எந்த உயிரினத்தையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயமும் அதில் அடங்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி பரிகாரங்கள் அந்த உகந்த நாட்களில் செய்கிறதுமே பஞ்சமி திதியில் அப்படிங்கிறது. முக்கியமாக முருகர் வழிபாடு பஞ்சமி திதியில் பிறந்தவங்க முருகர் வழிபாடு பண்ணும் பொழுது, செவ்வாய் சம்மந்தப்பட்ட தெய்வங்கள், வராகி வழிபாடு இதெல்லாம் பண்ணும் பொழுது லைஃப் கர்மம் முடிஞ்சு தர்மத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ சஷ்டியில் பிறந்தவங்க சொல்லவே வேண்டாம். முருகனுடைய திதியிலேயே அவங்க பிறந்துட்டாங்க அப்படிங்கும் பொழுது லைஃப்பில் நிறைய அப்டிகல்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, நிறைய எதிரிகள் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அப்போது இவங்கக்கிட்ட ஒரு கோவம் ஜாஸ்தியாக இருக்கும், திடீர்னு எல்லா விஷயத்துக்கு பயந்துக்கிற மாதிரி இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும். இதெல்லாம் கடந்து வந்தாங்களா? இதெல்லாம் வந்துட்டால் விதி மாறும் அப்படிங்கிறது தான். அப்போது இவங்க நிறைய பேர் சஷ்டி விரதம் இருந்து பிறந்த குழந்தைங்கள்லாம் சஷ்டியில் பிறந்திருப்பாங்க. அப்போ இவங்க கந்த சஷ்டி நேரங்களில் விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா லைஃப்பில் சேஞ்சஸ் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இப்போ சப்தமி திதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, சப்தமி அப்படின்னாலே நம்ம சூரியன் பகவானை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. அதாவது நம்மளுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்மளோட உயிராற்றல், நம்மளோட உயிர் சக்தியை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இந்த சப்தமி திதியில் பிறந்தவங்களாம் டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் 7 மணிக்கு முன்னாடி சூரியன் உதயமாகி ஒரு 15 நிமிஷம் டைம் பீரியடில், ரொம்ப சூரியன் உச்சிக்கு வந்துடக்கூடாது. சூரியன் ஒரு ஆரஞ்சு கலர், அந்த எல்லோ கலரில் வர அந்த சூரியனை பார்த்து, இல்லை எங்களால் சூரியன்லாம் பார்க்க முடியாது, நாங்கள் சூரியன் இருக்கிற திசையை நோக்கி இல்லை, பரவாயில்ல, சூரியன் உதித்த நேரமே கணக்கு தான். அப்போ நீங்கள் சூரியன் இருக்கிற திசையை நோக்கி திரும்பி நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டீங்க, ஒரு பறவைக்கோ ஏதோ ஒரு உயிரினத்துக்கு தண்ணி வச்சுட்டு வரீங்க அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய விதியும் மாறும் அப்படிங்கிறது தான். இப்போ அஷ்டமியில் நாங்கள் பிறந்துட்டோங்க அப்படின்னா, அஷ்டமியில் பிறந்துட்டீங்க அப்படின்னாலே விதி கர்மா உங்களுக்கு ஹெவியாக இருக்குது. அப்போ அந்த கர்மாவை எவ்வளோ லைட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் பைரவர் வழிபாடு பண்ணுறது, காளி, இந்த துர்கை, உக்கிரதெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறத அதிகமாக வச்சுக்கணும் அஷ்டமி திதியில் பிறந்தவங்க. ஏன்னா பயம் ஜாஸ்தியாக இருக்கும் அஷ்டமியில் பிறந்தவங்களுக்கு. பயத்தை ஃபேஸ் பண்ணுறதே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு தெளிவு நிலை இல்லாமல் இருப்பாங்க. அப்போது அந்த பயத்தை, சேலஞ்சஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணணும். என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். சில பேர் அஷ்டமியில் எந்த வேலையும் செய்யவே மாட்டாங்க, பயந்துப்பாங்க, எல்லாமே ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நினைப்பாங்க. தெய்வ வழிபாடு, உக்கிரதெய்வ வழிபாடு, நம்மளுடைய கர்மா கழியணும், முடிஞ்ச அளவுக்கு தேய்பிரை அஷ்டமிலையோ இல்லை வளர்பிறை அஷ்டமிலையோ போய் காலபைரவருக்கு இல்லை உக்கிர தெய்வங்களுக்கு போய் நீங்கள் விளக்கு போட்டுட்டு வரும்பொழுது வாழ்க்கை மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. இது என்னென்னா, அஷ்டமியை பொறுத்த வரைக்கும் ஒரு இருண்ட ஒரு இருளிலிருந்து நம்மளுக்கு எப்படி ஒரு ஒளி கிடச்சிது, நம்மளுக்கு எப்படி ஒரு சக்தி கிடச்சிது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது தான் அஷ்டமி திதி சொல்லக்கூடியதாகவே இருக்கும். இப்போ நவமி திதி அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நவமி அப்படின்னாலே நம்ம ராமரை தான் சொல்லணும். ராமர் அப்படிங்கிறது வனவாசம் போன கதை, இது எல்லாமே இந்த நவமியில் வரும். அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லைஃப் கரெக்ஷன்ஸ். இவங்க லைஃப்பில் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. தர்மத்தின் பாதையில் போனாங்கன்னா மட்டுமே லைஃப் சக்ஸஸ் ஆகும், எந்த ஷார்ட்கட்ஸும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த திதி சொல்லக்கூடியதாகவே இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன, அந்த நோக்கத்திலேருந்து நம்ம மாறிடக்கூடாது அப்படிங்கிறது தான். எங்கேயோ யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு கேட்டு நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது, டீவியேட் ஆகிடக்கூடாது, நம்மளை நாமே
யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, விஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த நவமி திதியாகவே இருக்கும். இப்போது தசமி திதியுமே வந்து வெற்றியை சொல்லக்கூடியது தான். இப்போ ஏகாதசியுமே வந்து ஒரு விஷ்ணு வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு திதிகளுக்குமே வந்து ஒவ்வொரு பிறப்பின் காரணம் இருக்குது. இந்த பிறப்பின் காரணத்தை கரெக்டாக புரிஞ்சால் தான் உங்களுடைய விதியமைப்பு மாறும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அடுத்த ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, விஷ்ணு மாயா பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த விஷ்ணு மாயாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ரொம்ப நாளாக பார்த்துட்டே தான் இருக்கேன். இன்னும் சில பேர் வந்து விஷ்ணு மாயாவை பற்றி நீங்கள் ஒரு கண்டென்ட்டே போடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ விஷ்ணு மாயா அப்படிங்கிறது யார் அப்படின்னா, இது நிறைய புராண கதைகள்னு சொல்ல முடியாது. இது வந்து மரபு ரீதியாக வரக்கூடிய கதைகள் தான் வந்து விஷ்ணு மாயாவை பற்றி அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது. இப்போது சிவபெருமானோடைய புதல்வன், அதாவது அவங்களுடைய பையன் அப்படின்னு ஒரு ஒரு புராண கதைகள் சொல்லப்படுது. அதாவது புராண கதைகள்ங்கிறது செவிவழி செய்திகளாகவே தான் அது இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் சில மரபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்வதி தேவி தான் வந்து கூலிவாகா அப்படிங்கிற ஒரு பழங்குடி பெண்ணோட உருவத்தை எடுத்து சிவனோட இணைஞ்சு அப்புறம் ஒரு தெய்வீக ஒரு அருளில் இருந்து இந்த விஷ்ணு மாயா பிறந்தாங்க அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்குது இவங்களை பற்றி. அதோட விஷ்ணு ரூபம் அப்படின்னாலே ஒரு மாயையை சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. அப்படிங்கிறப்போ எல்லாமே ஒரு ஐதீகமாகவே தான் பார்க்கப்பட்டிருக்குது. விஷ்ணு மாயாக்குங்கிறது தெளிவான ஒரு முறையில் எல்லாமே வாய் வார்த்தைகளாகவும் செவிவழி செய்திகளாகவுமே நிறையா இருந்திருக்குது. ஜென்ரலாகவே வந்து என்ன அப்படின்னா, விஷ்ணு மாயாவுடைய அவதாரம் என்ன அப்படின்னா, ஜென்ரலாகவே எல்லா தெய்வத்துடைய அவதாரமே வந்து ஒரு தீய சக்தியை அழிக்கணும், நம்ம பக்தர்களை நம்ம தான் பார்த்துக்கணும், எந்த கெடுதலும் நடக்காமல் நம்ம இருக்கணும், லைஃப்பில் ஏதாவது ஒரு தடைகள் வந்தால் அந்த தடைகள் கிளியர் ஆகணும். இதுதான் வந்து ஜென்ரலாக எல்லா தெய்வங்களுமே சொல்லக்கூடியது. இப்போ விஷ்ணு மாயாவுடைய உருவ அமைப்பு அப்படின்னு அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன பையனாக பார்க்குறாங்க. இந்த பையன் வந்து ஒரு எருமை மேலே ஏறி உட்காந்துட்டு வர மாதிரி, அவர் கையில் வந்து அந்த குருவடி இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது தடி, குருவடிதுங்கிறது அந்த தடி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த தடி எதை சொல்லுது அப்படின்னா, ஒரு பாதுகாப்போடைய அம்சத்தை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது தான் வந்து இந்த தடி. அப்போது இவங்களை வந்து நிறைய முறையில் வந்து வழிபாடு பண்ணுறாங்க. இப்போ தீபமேற்றி வழிபாடு பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான ஒரு மலர் வச்சு வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி ஓதி வழிபாடு பண்ணுறது. அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னா, வெளிச்சப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, வேலிச்சப்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒராக்கள் மாதிரி அவங்கள பற்றி சொல்லி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு. அப்போ சில கோயில்களில் வந்து இந்த வெள்ளாட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வெள்ளாட்டு அப்படிங்கிறது என்னென்னா, சில சடங்கு முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ விஷ்ணுமாயா கோயிலுங்கிறது ஜென்ரலாகவே வந்து கேரளத்தில் இருந்து சொல்லக்கூடியது. இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அங்கங்கே விஷ்ணுமாயா வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போது ஒன்றும் இல்லை, இன்னும் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து கருப்பண்ணசாமி, சுடலமாட சாமி இவங்கெல்லாம் வந்து காக்கிற தெய்வமாக இருக்கிறாங்க இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காக்கும் தெய்வம், அது வந்து ஒரு ட்ரெடிஷனை சொல்லக்கூடியது. இப்போ எப்படி நாட்டுப்புற தெய்வங்களாக தான் நம்ம வந்து நம்மளுடைய கருப்பண்ணசாமி, சுடலமாட சாமியெலாம் நம்ம பார்க்குற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்தது. இப்போ தமிழ்நாட்டில் என்ன சடங்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது, கேரளாவில் என்ன சடங்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு இருக்குது. சடங்கு முறைகளை, ஏன்னா அது அவங்களுடைய குலதெய்வம், கிட்டத்தட்ட அந்த குலத்தை காக்கக்கூடிய அந்த நாட்டுப்புறத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வங்கிறப்போ அந்த வழிபாட்டு முறை அந்த பூமியில் அந்த மந்திரங்கள் ஜபிக்கும் பொழுது அந்த இடத்தோட எனர்ஜி வேறு மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜியை கொண்டு வந்து நான் ஆல்ரெடி சில வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். தாந்திரிகம் இருக்கக்கூடிய இடம், மாந்திரிகம் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு இங்கே மந்திரம் ஜபிக்கக்கூடிய இடம்ங்கிறது தான் தமிழ்நாடு. நம்மளது கேதுவோடைய அம்சம் இருக்கக்கூடியது. கேரளா அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே நீர் தத்துவம் இருக்கும், ராகுவோடைய தத்துவம் இருக்கும், தாந்திரிகம் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ எந்த பூமியில் என்னென்ன மந்திரங்கள் நம்ம உபதேசம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அப்படிங்கிறது. அப்போ அவரை பற்றி, இப்போ விஷ்ணுமாயா பற்றி பேசணும், அதிசயமான கதைகள் தான் நிறையா இருக்கும். அந்த அதிசயமான கதைகள்லாம் என்னென்னா, ஒவ்வொரு காலங்காலமாக, அதாவது அவங்களுடைய அந்த மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஃபீல் பண்ணணும் ஒரு விஷயத்த சொன்னது தான் வந்து கதைகளாகவே வந்து ஒரு செவிவழி செய்திகளாகவே வந்து தான் இந்த விஷ்ணு மாயாங்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆனாங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த விஷ்ணு மாயாக்கெலாம் வந்து நிறைய வரலாறு இருக்குது. இப்போ அது 400 குட்டிச்சாத்தான்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க விஷ்ணு மாயாவுக்கு. அதாவது விஷ்ணு மாயா கீழே ஒரு 400 குட்டிச்சாத்தான்கள் இருக்குது அப்படின்னு. இந்த குட்டிச்சாத்தான்கள் அப்படின்னா நம்ம உடனே பேயான்னு நம்ம நினச்சிடுவோம். குட்டிச்சாத்தான், சாத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து சாஸ்தாவை நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், சாஸ்தாவை கூட சாத்தன் அப்படின்லாம் மாறினாங்க அப்படின்லாம் ஒன்று இருக்குது. அப்போது
அப்போது சாத்தன் சாத்தன் அப்படின்னு வந்தோடனே அது சாத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகி இது குட்டியாக இருந்தனால, இது சின்ன பையனாக இருந்தனால குட்டி சாத்தன் வந்தான், சாத்தன் அப்படின்னு வந்து மலையாளத்தில் அவங்க சொல்லும் பொழுது சாத்தான் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம். எந்த தெய்வமே யாருக்கும் கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. இந்த குட்டி சாத்தன் அப்படிங்கிறது என்னென்னா, கேட்டவுடன் வரம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உடனே வரம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா குழந்தைங்கிறது என்னது? அறியாமை தானே குழந்தை. குழந்தையின் அம்சம் தான் வந்து இது, சின்ன பையனுடைய ஒரு அம்சம் தான். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணும்? கையில் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கோம், எப்போ தரையான யோசிக்காமல் கையில் கொடுக்கறது தான் வந்து குழந்தைகளுடைய ஒரு அமைப்பாகவே இருக்கும். அதுதான் வந்து விஷ்ணு மாயா அப்படிங்கிறது. விஷ்ணு மாயா வந்து கேரளாவில் வந்து ஒரு பெரிய ஒரு தெய்வ சக்தியாக தான் பார்க்குறாங்க. அது சாத்தானுடைய சக்தியெல்லாம் அவங்க பார்க்கல. இது வந்து என்ன கேட்டாலும் செய்யும் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த 400 குட்டிச்சாத்தான் இருக்குது, யாருக்கு? நம்ம இந்த விஷ்ணு மாயா 400 குட்டிச்சாத்தான் இருக்குது அப்படின்னா, இந்த 400 குட்டிச்சாத்தானுக்கும் சேவகம் பண்ணுறக்கு 1008 சேவர்கள் இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்கிறாங்க, சொல்லவே மாட்டாங்க மந்திரத்தையெல்லாம். அவங்க வந்து ரகசியமாக வச்சுருக்காங்க. எதுக்கு ரகசியமாக வச்சுருக்காங்கன்னா, குசுகுசுன்னு தான் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே தான் சொல்லிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஷ்ணு மாயா வழிபாட்டு முறைன்னு பார்க்குறப்போ இந்த குரு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க மந்திரத்தை, அவங்களோட வச்சுப்பாங்க. இப்போ பக்தர்கள்லாம் வேண்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குருவான்னு நினச்சி பக்திக்கான மந்திரத்தை தான் சொல்லி வழிபாடு பண்ண சொல்லுவாங்களே தவிர்த்து, விஷ்ணு மாயாவுக்கு அங்கே ஜபிக்கக்கூடிய மந்திரத்தை வந்து மக்கள் காதலை கேட்குற மாதிரி கூட சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மந்திரங்கள் என்னன்னா உடனே எக்ஸிக்யூஷன். அப்போ தவறான முறையில் நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது குழந்தை, உடனே வரம் கொடுக்கக்கூடிய குழந்தை, நல்லது கெட்டது தெரியாமல் கொடுத்துரும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் கெட்டதுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்களை அடிச்சிடும். எங்கே அடிக்கும் அப்படின்னா, அடி வயிற்றுல தான் அடிக்கும். அடி வயிற்றுல. அதுதான் வந்து சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து செய்வனை வச்சுட்டாங்க, எனக்கு அதை வச்சுட்டாங்க, இதை வச்சுட்டாங்க. அதெல்லாம் இல்லை. நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரம் தான் நம்ம அடி வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சுவாதிஷ்டான சக்கரம் தான் வந்து நம்மளோட எண்ண ஆசைகளை சொல்லக்கூடியது. இந்த எண்ண ஆசைகள் நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். கட்டுப்பாடு இல்லாமல் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் தான் என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல இருக்க சுவாதிஷ்டான சக்கரம் தான் மற்றவங்க மேலே கண்ணு பட வைக்கும், திஷ்டியாக அதுதான் பட வைக்கும். இப்போ நம்ம சும்மா தான் இருப்போம். ஆனால் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தோடைய கண்ட்ரோல் கரெக்டாக இல்லை அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு ஒருத்தங்களை பார்த்துட்டு போயிட்டுருப்போம். ஆனால் இது திஷ்டி வச்சுட்டு நம்மளை என்ன சொல்லிடுவாங்கன்னா, அவங்க வந்தாலே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுதுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அது நீங்கள் வந்ததுனால இல்லை, உங்களுக்குள்ளே இருக்க சுவாதிஷ்டான சக்கரம். இதுதான் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ ஒருத்தங்களை பார்த்து ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களா, ஒருத்தங்களை நம்ம 7 நிமிஷம் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு திருஷ்டியாக மாறிடும். 7 செகண்டு கூட கணக்குது, 7ங்கிறது தான் கணக்கு. தொடர்ந்து ஒருத்தங்களை வந்து ஒரு 7 நிமிஷம் பார்த்துட்டே இருக்கிறோம், நம்மளுடைய திருஷ்டி அங்கே போய் சேரும். அப்படிங்கிறப்போ இது வந்து நம்ம என்ன அடிப்படையில் பார்க்குறோன்னா ஒன்று இருக்குது. பொறாமையாக பார்க்குறோமா, ஏக்கமாக பார்க்குறோமா, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இந்த ஏக்கத்தோடு போய் தெய்வத்திட்ட வேண்டக்கூடாது. ஐயோ அவங்க அப்படி இருக்கிறாங்களே, என்னையும் இந்த மாதிரி ஆக்கு அப்படின்னா ஆக்கிடும். ஆனால் நம்ம யாரை நினச்சி யாரை பார்த்து கேட்குறோன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் கர்மா. ஒருத்தவங்களுடைய கர்மாவை நம்ம வாங்கிட்டு வரோம். அதுதான் வந்து வேண்டுதல் பண்ணும் பொழுது நம்மளை மட்டுமே நினச்சி நமக்கு என்ன வேணுமோ நம்மக்கிட்ட தான் நம்ம கோல் செட் பண்ணிக்கணும். காம்படிஷனே நமக்கு தான் நம்ம வச்சுக்கணும். நான் போன மாதம் இந்த நிலைமையில் இருந்தேன்னா அடுத்த மாதம் நான் இன்னும் நல்லபடியாக போகணும்னு கேட்டுக்கிறது பெட்டர். போன மாதம் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருந்தான், அவனை விட நான் இன்னும் அடுத்த மாதம் நல்லா இருக்கணும்னா அவன் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு கஷ்டப்பட்டுருப்பான்ல, அந்த கர்மாவும் நீங்கள் வாங்குறீங்கிறது தான் அர்த்தம். கம்பேரிசன் கூடாது அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமாக விஷ்ணு மாயா சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. அப்போது ஒழுங்கான முறையில் இவங்களை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த விஷ்ணு மாயாக்கெலாம் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இத்தனை சாத்தான்கள் 400 சாத்தான்கள் இருக்குது, அதுக்கப்புறம் 1008 சேவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு. இந்த விஷ்ணு மாயாவுக்கு நிறைய பேர்லாம் இருக்குது. கரிங்குட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த கரிங்குட்டி என்ன அப்படின்னா, கரிங்குட்டி ஒரு சக்தி தான். இப்போ சில இடங்களில் வந்து இந்த விஷ்ணு மாயா வந்து சிலருக்கெல்லாம் காட்சி கொடுப்பாங்களாம். அப்போ அந்த கரிங்குட்டி அப்படிங்கிற ஒரு பேரில் காட்சி கொடுப்பாங்க. சில பேர் வந்து அவங்கள இப்போ நம்ம எப்படி தமிழ்நாட்டில் காவல் தெய்வமாக பார்க்குறோமோ, விஷ்ணு மாயா இந்த கரிங்குட்டியை கூட அவங்க காவல் தெய்வமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது. அப்போ ஒன்றுமே இல்லைங்க, விஷ்ணு மாயாங்கிறது ஒரு தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு இருக்கிற ஐயனார் மாதிரி தான் அங்கே இருக்கிற விஷ்ணு மாயா. அப்போ நீங்கள் அந்த எல்லைக்கு போய் கேட்கும் பொழுது
ஒரு காக்கும் கடவுளாக இருந்து அவர் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. சரி, அவங்கள நாங்கள் எப்படி வழிபாடு பண்ணுறதுன்னா, இப்போ அந்த கோயிலில் சில வழிபாட்டு முறைகள்லாம் சொல்கிறாங்கன்னா, அந்த வழிபாட்டு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து எப்படின்னா, ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த குரு அந்த சிஷ்யனுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ, அந்த சிஷ்யன் எதை கற்றுக்கிட்டாரோ அதை ஒரு அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவர் போவார் அப்படிங்கிறது தான். சத்தியமாக இருந்துக்கணுங்க. எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சத்தியமாக இருந்துட்டோன்னா கேட்குற விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கர்மம் தர்மமாகவே மாறும் அப்படிங்கிறது தான். இப்போது ஓம் விஷ்ணுவே நமகன்னு சொல்கிறது, இல்லை விஷ்ணுமாயா சுவாமியே சரணம்னு சொல்கிறது. ஏன்னா சிலர் வந்து சாஸ்தா தெய்வமாகவும் விஷ்ணுமாயாவை பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ சிவன் பார்வதிக்கு ஐயப்பன் பிறந்தாருங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்குது இல்லையா. ஐயப்பன் பல ரூபங்கள் எடுத்தும் வந்திருக்கலாம். அவரே விஷ்ணுமாயாவாகவும் இருக்கலாம். சாத்தன், சாஸ்தா. ஏன்னா சில கோயில்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஸ்தா இருப்பாங்க, அங்கே ஒரு காளி இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களாக இருக்கப்போ இவங்க ஒவ்வொருத்தங்களுமே ஒரு வரலாறு உண்டு. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துடக்கூடாது. ஆனால் கனெக்டிவிட்டி, ஒரு பேஸ் கனெக்டிவிட்டி இன்னொன்று ஒன்று இருக்கும். ஒரு ரூட் காஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இப்போ வந்து விஷ்ணுமாயாவுக்கு வந்து கேரளாக்கெலாம் போனீங்க அப்படின்னா வெளிச்சப்பாடு அப்படிங்கிற ஒரு இது வந்து ஓதுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா இடத்துலையும் பண்ண மாட்டாங்க. குறிப்பிட்ட கோயில்களில் மட்டும் அந்த வழிபாடு அப்படிங்கிறத அவங்க பண்ணுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, அந்த கோயிலுடைய மரபை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. அந்த மரபு என்ன, அவருடைய அந்த இடத்துல அவர் என்ன பண்ணினார், அந்த எனர்ஜி அவருக்கு அங்கே எவ்வளோ எக்ஸிக்யூட் ஆகுது, இது எல்லாமே அதிசயமாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓ, இதெல்லாம் பண்ணினாரா, அதெல்லாம் பண்ணினாரா அப்படின்னு. ஸோ இது ஒரு மரபாக கண்டினியூ ஆகிட்டே வருது இந்த அளவுக்கு. ஏன்னா ஒரு குழந்தைய நம்ம என்ன செய்வோம், ஒரு குழந்தைய நம்ம என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்போம்ல. ஒரு குழந்தைய நம்ம என்கரேஜ் பண்ண அந்த குழந்தை வந்து எல்லாமே பாசிட்டிவாகவே பண்ணிகிட்டு இருக்கோம். இதே அந்த குழந்தைய நம்ம திட்டினா என்ன ஆகும், குழந்தை அழுக ஆரம்பித்தா என்ன ஆகும், நம்மளால் குழந்தைய கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. அதுதான் விஷ்ணுமாயா. விஷ்ணுமாயாங்கிறது ஒரு குழந்தை. சாத்தான், குட்டி சாத்தான் அப்படிங்கிறது என்னென்னா குட்டி சாத்தன், குட்டி பையன், குட்டி சாத்தன். இதுவே விஷ்ணுமாயா. ரொம்ப நெகட்டிவாக நம்ம பார்க்க தேவையில்லை. பாசிட்டிவாக இருந்து கண்ணாடி தான் விஷ்ணுமாயாங்கிறது. கண்ணாடி பிம்பம். இங்கே நம்ம என்ன வெளிப்படுத்துகிறோமோ அந்த ரிஃப்ளெக்ஷன் இங்கே வந்து சேரும் அப்படிங்கிறது தான். வேண்டுதல் ஒரு நல்ல முறையாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னும் நம்ம நிறைய பேசுவோம். உங்களுடைய கேள்விகளுக்கு அடுத்தடுத்து பதில் சொல்ல நான் காத்திருக்கேன். நிறைய கேள்விகள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுடைய கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். நன்றி.